எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சித்தானா சித்தா மாத்திரம் இருக்கும், ஆயுர்வேதானா ஆயுர்வேதா இருக்கும், நேச்சுரல் இதுனா ஒருங்கிணைஞ்சு பண்ணுறது நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். கழிவுகள் வந்து ஸ்டோரேஜ் ஆகிறதுனால தான் வியாதியே வருது. இப்போ அந்த கழிவுகளை வெளியாக்குற முறை அது வந்து நாங்கள் மெயினாக எடுத்துக்கிறோம். அப்போ வந்து டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆனாலே பாடி வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஆகிடும். பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா முறைப்படி நசிய ட்ரீட்மெண்ட்டு, யோகா, பிராணாயாமம், லாஃபிங் தெரப்பி, அதுக்கப்புறம் ஃபுல் பாடி மசாஜு, பிசியோ, அப்புறம் நேச்சுரோபதியில் எல்லா ட்ரீட்மெண்ட், ஹிப் பாத்து, ஸ்பைனல் பாத்து, ஸோ இந்த மாதிரி எல்லா தெரப்பியும் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 21 டேஸ் முடிச்சுட்டு எல்லாரும் போகிறாங்க. ஓரளவுக்கு ஹாப்பியாக தான் போகிறாங்க. போன பிறகு 6 மந்த்தில் சில பேர்லாம் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, மேம் எங்களுக்கு கை வலி மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கால் வலி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இந்த பிரச்சனையெல்லாம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. என்ன காரணம்னா, ஒரு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சுட்டு நல்ல ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்ட பிறகு இறக்கி வடிகட்டி எண்ணெய் சூடாக இருக்கும் போதே நம்ம பூஜைக்கு போடுற கற்பூரம், பூங்கற்பூரம் இருக்குது, அது ஒரு பில்லை எடுத்து அதில் போட்டுட்டோம்னா கற்பூராதி தைலம் இன்ஸ்டண்ட்டாக தயார் பண்ணுறது. அந்த எண்ணெய் நல்ல மசாஜ் காலில், காலுக்கு பின்னாடி, மூட்டுக்கு பின்னாடி. அந்த 21 நாள் தங்குறது அப்படின்றப்போ காஸ்ட் பற்றி யோசிப்பாங்க நிறைய பேர், பணம் நிறைய செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த இன்சூரன்ஸ் அந்த மாதிரி ஏதாவதுலாம் இருக்கா? எங்கள் ஹாஸ்பிட்டலில் NABH அப்ரூவ்டு இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் எல்லாமே கிளைம் ஆகுது. கேஷ்லெஸ்ஸாகவே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகுது. IBC தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீ போகர் ஆரோக்கியாலயா இன்டிகிரேட்டட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆயுஷ் ஹாஸ்பிட்டலுடைய ஃபவுண்டர் வைத்திய குரு சரவணாம்பிகை அம்மா இருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கம்மா. ஸோ உங்களுடைய இந்த ஸ்ரீ போகர் ஆரோக்கியாலயா இந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள்லாம் இருக்கு? எங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா சித்தா, ஆயுர்வேதா, நேச்சுரோபதி, வர்மா, ஸோ இது எல்லாமே இருக்குமா எங்கள் ஹாஸ்பிட்டலில். எல்லா விதமான சிகிச்சை முறையும் இருக்கும். பொதுவாக அந்த ஆயுர்வேதிக் அப்படின்னாலே, அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அப்படின்னாலே நிறைய பேர் கேரளாவுக்கு தான் போவாங்க, நமக்கே தெரியும். ஏன்னா அங்கே தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சென்னையிலே வந்து இதுக்காக ஒரு ஸ்பெஷலான ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? ஸோ அங்கே கேரளாவில் போய் பண்ணுறதுக்கும் இங்கே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுவீங்க நீங்கள்? வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும். பட் எக்ஸ்ட்ரா எங்களதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து சித்தாவில் வந்து வர்மா ட்ரீட்மெண்ட் ஸ்பெஷலைஸ்டு இருக்குது. அப்புறம் நேச்சுரோபதியில் யோகா, நேச்சுரோபதி தெரப்பி எல்லாமே இருக்குது. ஆயுர்வேதிக்கில் பஞ்சகர்மா முறைப்படி எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சித்தானா சித்தா மாத்திரம் இருக்கும், ஆயுர்வேதானா ஆயுர்வேதா இருக்கும், நேச்சுரல் இது எல்லாம் ஒன்றா ஒருங்கிணைஞ்சு பண்ணுறது நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஒரே இடத்துல பண்ணிட்டு அப்படின்னு ஒரு விஷயம். உங்கள் ஹாஸ்பிட்டலுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா என்ன? எங்களோட ஹாஸ்பிட்டலுடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்ட் டிசீஸ், இப்போ முதுகு தண்டோட பிரச்சனை, கழுத்தெலும்பு தேய்மான பிரச்சனை, மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அப்புறம் ஒபேசிட்டி, இந்த மாதிரி. இன்னும் ஸ்பெஷலைஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபெர்டிலிட்டி, குழந்தையின்மை, இதுக்கும் வந்து நாங்கள் ஒரு நல்ல ஒரு இதாக பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் வந்து என்ன மாதிரி இருக்கும்? ஏன்னா இப்போது நார்மல் அலோபதி அப்படின்னா நமக்கு தெரியும் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. இப்போ இந்த சித்தா, ஆயுர்வேதிக், வர்மா அப்படின்றப்போ என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க? என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்னால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க மெயினாக வந்து எல்லாமே என்ன, கழிவுகள் வந்து ஸ்டோரேஜ் ஆகிறதுனால தான் வியாதியே வருது. இப்போ அந்த கழிவுகளை வெளியாக்குற முறை அது வந்து நாங்கள் மெயினாக எடுத்துக்கிறோம். அப்போ வந்து டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆனாலே பாடி வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறம் எந்த ஆர்கன் அடிபட்டிருக்குது, எந்த இடத்துல ஸ்பைனலில் கம்ப்ரெஷன் இருக்குது, எந்த இடத்துல நீல வந்து தேய்மானம் இருக்குன்னு அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ அது மாதிரி ஸ்பெஷலைஸ்டாக கொடுத்துட்ருக்குறோம். இப்போ ட்ரீட்மெண்ட்டை எடுக்க வராங்க இல்லையா, அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இத்தனை நாள் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா? ஆமாம்மா. முதல் 21 நாள்னு ஒரு பேக்கேஜ் மாதிரி எல்லா இடத்துலையுமே. என்ன காரணம் ஃபஸ்ட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 7 நாள் பார்த்தீங்கன்னாக்க பாடி வந்து மசாஜ் செஞ்சு கழிவுகள்லாம் கோலானுக்கு கொண்டு வருது. ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா முறைப்படி மசாஜ் செஞ்சு கோலானுக்கு கொண்டு வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் 8 நாள் வந்து வஸ்தி ட்ரீட்மெண்ட், இன்டர்னல் வஸ்தி, ஆனஸ் வழியாக மருந்து செலுத்தி கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு வஸ்தி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அப்போ கழிவெல்லாம் ஒவ்வொரு பார்ட்டாக வெளியே வரும். அப்போ ஸ்நேக வஸ்தி, கசாய வஸ்தின்னு அப்படின்னு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 7 நாள் ஸ்ட்ரென்தன் கொடுக்கறதுக்காக கொடுப்பாங்க. மசாஜில் நவரக்கிளி அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க ட்ரீட்மெண்ட்லாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பாடி நமக்கே ரெகுலராக பண்ண நிச்சயமாக அற்புதமான பலன் கிடைக்கும். அதுக்கு என்னென்ன உணவு முறை, நேச்சுரோபதி உணவு முறை என்னென்ன, அதுக்கு என்னென்ன யோகா கொடுக்கணும், அதுக்கு என்னென்ன பிசியோ கொடுக்கணும், அப்புறம் வர்ம முறைப்படி
என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்னு ஒரு ப்ரொசீஜராக ஒரு நாளைக்கு 4-5 தெரப்பிஸ் கொடுப்போம். ஸோ அதனால 21 நாள் அவங்க பண்ணும்போது நல்லாவே ஓரளவுக்கு ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இன்ஃபர்டிலிட்டிக்கு தான் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு. ஸோ இன்ஃபர்டிலிட்டி அப்படின்ற வரவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் குடுக்குறீங்க? இப்போ இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னாலே ரூட் காஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். மெயினாக பார்த்தீங்கன்னாக்க, இப்போ கிராமத்தில் வாழ்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மென்டல் ப்ரெஷர் ரொம்ப கம்மி. ஸோ வேலை பார்ப்பாங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் கூட பண்ணுவாங்க, நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குவாங்க. அப்போ வந்து ஒரு 90லேருந்து 90% வந்து குழந்தையின்மைன்ற பிரச்சனையே இருக்காது. ரொம்ப கரெக்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா நகர்ப்புற வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்க 85% பக்கம் குழந்தையின்மை கேஸ் தான் இருக்குது. நிறைய எல்லா பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் ரொம்ப எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் தான். ஸோ அதுக்கப்புறம் லேட் மேரேஜு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒபேசிட்டி, அதுக்கப்புறம் ஒர்க் ப்ரெஷரு இதெல்லாம் இருக்குது. அப்புறம் அது லேடிஸ்க்குலாம் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிசிஓடி ப்ராப்ளம், ஸோ ஃபைப்ராய்டு ரேஷியோ, தைராய்டு பிரச்சனை இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு மெயினாக என்னென்னு ரூட் காஸ்ட் கண்டுபிடிச்சி அந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு, அப்புறம் ரெஜுனேட் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு, அவங்களுக்கு அது என்னென்ன தேவை, அவங்களுக்கு என்னென்ன உணவு முறை, அதுக்கான உணவு முறைகள் என்ன, அதுக்கான யோகா என்ன, அதுக்கான தெரப்பி என்னன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு 21 டேஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவங்க பாடி வந்து மைண்டும் ரொம்ப ஃப்ரீ ஆகி அவங்க வந்து கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, நான் தான் கரெக்டாக தூங்கலை, நேரத்துக்கு சாப்பிடலை, என்ன சரியாக கவனிச்சிக்கல, இந்த மாதிரி ஆயிட்டேன், இனிமேல் நான் என்னை ஃபுல்லாக மாற்றிக்க போகிறேன், இப்போ ஓரளவுக்கு நான் ஃப்ரீ ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபாலோ பண்ணும்போது 3 மந்த்ஸ் 6 மந்த்லேயே அவங்களுக்கு வந்து குழந்தை உருவாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ 21 டேஸ் சொல்றீங்க இல்லையா? அப்போ எந்த ப்ராப்ளம் அப்படின்னு வந்தாலுமே 21 டேஸ்ல சரியாயிடுமா? சரியாகுதுப்பா, குறையும். இப்போ வந்து ரொம்ப லாங் ப்ராசஸாக இருக்குது. இப்போ வந்து ரொம்ப தேஞ்சு போயிடுச்சுக்கு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? முழுசா நம்ம சரி பண்ண முடியாது இல்லையா? அது வருஷக்கணக்கா ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்கிற ஒரு ப்ராப்ளம் உடனே 21 நாள்ல வந்து பூர்ணமா சரி பண்ண முடியாது. எதுவா குறைக்க இருந்தாலும் முடியும். குறைக்க முடியும். குறைஞ்சு அவங்கள ரெகுலரா அதை ஃபாலோ பண்ண வச்சு, அப்புறம் அவங்களே மருத்துவர் அப்படிங்கிறது வழிகாட்டிகள் தான். அவங்களே வந்து லைஃப் ஆக முடியாது இல்லையா? அப்போ நாங்கள் வந்து ஓரளவுக்கு ரெடி பண்ணி விட்டு, இப்போ நடக்க முடியாத வராங்க, ஒரு மூட்டு தேய்மானத்தோடு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ரொம்ப கால் சாஞ்சு தான் நடக்கிறேன், எனக்கு ரொம்ப ஃப்ளூயிட் ட்ரை ஆகி தேய்மானம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அந்த 21 நாள் கொடுத்து அவங்கள ஓரளவுக்கு நடக்க வச்சு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி பெயினை நல்லாவே கம்மி பண்ணி அனுப்புகிறோம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் போய் ரெகுலராக பண்ணக்கூடிய எக்ஸசைஸு, அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டு, அப்புறம் ஃபுட்டு இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களுக்கு வந்து பரிபூர்ண தீர்வு கிடைக்கும். நேயர்கள் பார்க்குற நேயர்களுக்கு வர கேள்வி வச்சு நான் கேட்குறேன். ஸ்ரீ போகர் ஆரோக்கியால நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா, நீங்க இந்த காரணத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் நம்பிக்கையா வந்து அப்படின்னா, என்ன விஷயம் சொல்லுவீங்க? மெயினாக வந்து ஸ்பைனல் கார்டுக்கு நல்ல ரிசல்ட்டுமா. அதுக்கப்புறம் வந்து கழுத்தெலும்பு தேய்மானம், இடுப்பு பிரச்சனைகள், மூட்டு தேய்மானம், அப்புறம் இன்ஃபெர்டிலிட்டி, ஒபேசிட்டி, பெராலிட்டிக் அட்டாக் இந்த மாதிரி இருக்கவங்கலாம் வந்து எடுத்துட்டு படிப்படியாக இம்ப்ரூவ்மெண்ட் அடைஞ்சிருக்காங்க. அடைஞ்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஒரு தீர்வு கொடுக்க முடியும். நிச்சயமா வந்து முழு தீர்வு அப்படிங்கிறது அவங்கவுங்க பாடி கண்டிஷனை பொறுத்து. ஏன்னா நம்ம வந்து எடுத்த உடனே ஹோப் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா என்ன எல்லாமே நான் ரெடி அப்படின்னா நம்ம கடவுள் கிடையாது. நம்ம வந்து அந்த பாடிக்கு என்ன தேவை, அவங்களுடைய இம்யூன் சிஸ்டம் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது, அதுக்கு தகுந்த மாதிரி நாம வந்து கொடுக்குறோம். இப்போ வந்து சிகிச்சை முறையில வந்து இந்த சிகிச்சை முறையில ஏதாவது பின்விளைவுகள்லாம் இருக்கா? சைடு எஃபெக்ட்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் இருக்குமா? நிச்சயமா பின்விளைவுகள் வந்து இல்லப்பா. அவங்க ஃபாலோ பண்ற விதத்துல இருக்கு. நம்ம என்ன மெயினா வந்து டயட்டை மாத்துறோம். இப்ப அவங்க சாப்பிட்டுருக்க லைஃப் ஸ்டைல் சரியில்லை அப்படிங்கறத நம்ம லைஃப் ஸ்டைல் சொல்லி தரோம். எப்படி நேரத்துக்கு தூங்கணும், நேரத்துக்கு எந்திரிக்கணும், அப்புறம் வந்து நேரத்துல சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், என்னென்ன சத்தான உணவு சாப்பிடணும், எப்படி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், வெஜிடபிள் எடுத்துக்கணும், நட்ஸ் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லி தரும்போது அவங்களுக்கு சைடு எஃபெக்ட் வராது. அதே மாதிரி நல்லா வந்து சைடு எஃபெக்ட் இல்லாத நம்ம மூலிகையில கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, அந்த மாதிரி அவுரி இந்த மாதிரி மூலிகைகள் கலந்த மருந்துகள் தான் தரும். அதனால சைடு எஃபெக்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இப்போ இந்த மூட்டு வலி, இன்ஃபெர்டிலிட்டி இதெல்லாம் தாண்டி இன்னும் என்னென்ன பிரச்சனைகளுக்குலாம் நீங்க ட்ரீட்மெண்ட்? இப்போ சைனஸ் இருக்கு, அந்த மாதிரி இருக்கவங்க, ஹெட்டேக் இருக்கிறவங்க, ஸோ அந்த மாதிரி உடம்புல சுகருக்கு, பிபிக்கு, ஒபேசிட்டிக்கு எல்லாமே நிறைய பேர் வராங்க. இப்போ 21 நாள் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா? அந்த 21 நாள் தங்குறது அப்படின்றப்போ காஸ்ட் பத்தி யோசிப்பாங்க நிறைய பேர். பணம் நிறைய செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த இன்சூரன்ஸ் அந்த மாதிரி ஏதாவதுலாம் இருக்கா? எங்க ஹாஸ்பிட்டலில் NABH அப்ரூவ்டு இருக்கனால எங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் எல்லாமே கிளைம் ஆகுது. கேஷ்லெஸ்ஸாகவே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகுது. ஸோ இன்சூரன்ஸ் போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்குதுங்க. இப்போ 21 டேஸ் உங்க பிளேஸ்லேயே தான் அவங்க தங்கியிருப்பாங்க இல்லையா? ஸோ என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுப்பீங்க, ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்பீங்க? அதை தவிர்த்து ஒரு 21 டேஸ் அவங்க அங்கேயே இருக்கணும் அப்படின்றப்போ என்னெல்லாம் வந்து
பண்ணுவாங்க? பார்த்தீங்கன்னா காலையில எந்திரிச்சு ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா முறைப்படி நசிய ட்ரீட்மெண்ட்டு, யோகா, பிராணாயாமம், லாஃபிங் தெரப்பி, அதுக்கப்புறம் ஃபுல் பாடி மசாஜு, பிசியோ, அப்புறம் நேச்சுரோபதியில எல்லா ட்ரீட்மெண்ட், ஹிப் பாத்து, ஸ்பைனல் பாத்து. ஸோ இந்த மாதிரி எல்லா தெரப்பியும் குடுப்பாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, மினிமம் ஒரு 7 தெரப்பியாவது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்ப அவங்களுக்கு என்ன ஆகும்னா, நாள் பூரா அவங்களுக்கு ஒரு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ஒரு பேக்கடா இருக்கும். அது போக நேச்சுரோபதி டயட்டு நல்லா வந்து ஆயுர்வேதாவும், நேச்சுரோதும் மிக்ஸ் ஆன ஒரு டயட்டு. ஸோ அப்ப அந்த டயட்டும் அவங்களுக்கு வந்து கரெக்ட்டா டைமுக்கு ஜூஸு, ஃபுட்டு, மில்லட் ரைட்ஸு அந்த மாதிரி எல்லாமே குடுத்து, சுண்டல் அந்த மாதிரிலாம் ப்ராப்பரா டைம் குடுப்போம். ஹெர்பல் டீ அதெல்லாம் குடுக்கும்போது, அவங்களுக்கு நாள் பூரா பார்த்தீங்கன்னாக்க, ஒரு ரிலாக்ஸா, மன அமைதியா, அ என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. நான் அதுக்கு தான் இத வந்து போகர் ஆரோக்கியாலயான்னு வச்சேன். ஆரோக்கியாலயான்னா என்னது? ஆரோக்கியத்துக்கான ஒரு கோவில். அப்ப கோவிலுக்கு வரவங்களுக்கு என்ன தேவை? ஒரு தீர்வு தேவை. அப்ப அது கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்ட்ஸ் போட்டிருக்கும். டெம்பிள் ஃபார் மைண்ட் அண்ட் பாடின்னு. அப்ப மனசும், உடம்பும் ரெடி ஆயிட்டாலே அவங்க ஹேப்பியா இருப்பாங்க. ஸோ இது போக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அவங்க 21 டேஸ் முடிச்சுட்டு எல்லாரும் போறாங்க. ஓரளவுக்கு ஆஃப்டர் ஹேப்பியா 21 தான் டேஸ். போறாங்க. ஹேப்பியா தான் போறாங்க. போன பிறகு 6 மந்த்ல சில பேர்லாம் மறுபடியும் என்ன பண்றாங்க, மேம் எங்களுக்கு கை வலி மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கால் வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இந்த பிரச்சனையெல்லாம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. என்ன காரணம்னா, நம்ம மருந்து எடுத்துட்டா உடனே சரியாயிரும்னு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை. ஸோ அத வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். ஏன்னா லைஃப் ஸ்டைல்னால தானே ப்ராப்ளம் வந்துச்சு. அப்ப லைஃப் ஸ்டைல மாத்தலைன்னா, மறுபடியும் ப்ராப்ளம்லாம் வந்துரும் இல்லையா? ஸோ அதுக்காக நாங்க என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு 365 டேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இத கொண்டு வந்திருக்கேன். போகர் வாழ்வியல் சித்தாந்தம் சொல்லிட்டு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி, இதுல இருக்கவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன்னா, காலையில வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போன அப்புறம் 5:15 டூ 6:30 வரைக்கும் ரெகுலரா நேச்சுரோபதி டாக்டர் வச்சு யோகா சொல்லி தரோம். சாயந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலரா 6 டூ 7 ஒரு நாளைக்கு ஹெல்த் அவேர்னஸ், ஒரு நாளைக்கு ஃபுட் அவேர்னஸ், ஒரு நாளைக்கு வந்து மைண்ட் அவேர்னஸ், ஒரு நாளைக்கு ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ்ன்னு சொல்லிட்டு 7 டேஸும் 7 கிளாஸஸ் குடுக்குறோம். ஸோ அப்ப என்ன பண்றாங்கன்னா, தினம் வந்து ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருந்தா, நிச்சயமா அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும் இல்லைங்களா? அப்ப ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா அற்புதமா மாற்றங்கள் வருது. ஸோ இத ரெகுலரா நெறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து அவங்க மட்டும் பேஷண்ட் மட்டும் இல்லாம, வெளியாட்கள் யார் வேணாலும் என்னோட ஃபோன் நம்பர இணைச்சுக்கோங்க. நான் வந்து இத ரெகுலரா ஃபாலோ பண்றதுக்கு எனக்கும் ஆசையா இருக்குன்னா, அவங்களையும் ஜாயின் பிரச்சனை இல்லாதவங்களுமே வந்து ஒரு நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் அப்டின்னா வரலாம். நிச்சயமா. அதுக்கு ஆரோக்கியத்துக்கான வேலை தானப்பா நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்களா? பிரச்சனை வந்தவங்களுக்கு பிரச்சனைக்குண்டான தீர்வு. பிரச்சனை வரத்துக்கு முன்னாரு இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா பிரச்சனையே வராது இல்லையா? ஸோ இந்த விஷயத்தையும் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். நெறைய பேர் குரூப்ல ஜாயின் பண்ணி எல்லாமே இங்க ஃபாரினர்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணி இத நெறைய பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. ஃபாரினர்ஸுமே உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் ஆமாப்பா. எடுத்துட்டு ஆமா. இருக்காங்க நிச்சயமா வந்து. ஃபாரினர்ஸ்லாம் யுஎஸ், யுகே, அதுக்கப்புறம் சிங்கப்பூர், மலேசியா, வந்து ஆஸ்திரேலியா, ஆன்லைன்லயுமே நீங்க வந்து ட்ரீட்மெண்ட்லாம் ஆன்லைன்ல கன்சல்டிங் பார்த்துட்டு இங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. ஓகே. இட்ஸ் ஓகே. இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க. இப்ப இந்த ஃபுட் இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா? அதெல்லாம் எப்படி இருக்கு? ஃபுட் நார்மலா நம்ம சாப்பிடுற மாதிரியான ஃபுட்ஸ் தான் இருக்குமா? இல்ல அதுக்குன்னு தனியா நீங்க நீங்க ஃபுட்லாம் ப்ரிப்பேர் அவங்களுக்குன்னு பேஷண்ட்டுக்குன்னு பார்த்து அவங்களுக்கு என்ன தேவை? அதுக்கு தகுந்த மாரி ஃபுட்டுப்பா. அந்த வரகு, சாம, குதிரவாளி, மில்லட்ஸ் மில்லட் ரைஸு, மில்லட் இட்லி, மில்லட் தோசை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூஸஸு, வெண்பூசணி ஜூஸு, கருவேப்பிலை ஜூஸு, வாழைத்தண்டு ஜூஸு. ஸோ அந்த மாதிரி குடுக்குறோம். அப்புறம் கருப்பு சுண்டல் இந்த மாதிரிலாம் குடுத்து, அ இது எள்ளுருண்டை இந்த மாதிரிலாம் குடுக்குறோம். ஸ்ட்ரென்த்தனாவும் இருக்கணும். அதே டைம்ல அவங்களுக்கு வந்து ஆரோக்கியமானதாவும் இருக்கணும். அதுக்கப்புறம் செக்ல ஆட்டுன எண்ணெய்கள் தான் குடுக்குறோம். ஸோ அப்ப எல்லாமே ஹைஜீனிக்கா அந்த மாதிரி முறைப்படி இயற்கையோட ஒத்து குடுக்குறோம் நாங்க. இப்போ நீங்க நெறைய ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? நீ பெயின், பேக் பெயின் எல்லாத்துக்குமே. இப்போ நீ பெயின் இருக்கவங்க, பேக் பெயின் இருக்கவங்க, இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ஒரு டிப் மாதிரி குடுத்தா என்ன சொல்லுவீங்க? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேக் பெயின் இருக்கு. பேக் பெயின்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே லைட்டா தானே ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப நேரம் வந்து உட்காந்துட்டே வேலை பார்க்குறாங்க. எனக்கு ஐடி பீப்பிள்ஸ் எல்லாமே இல்ல பிசினஸ் பீப்பிள்லாம் சேர்ல உட்காந்தாங்கன்னா, காலையில உட்காந்தாங்கன்னா, சாயந்தரம் வரைக்கும் உட்கார்றாங்க. ஃபுட்டுக்கு மட்டும் தான் எந்திரிக்கிறாங்க. மத்த நேரம்லாம் உட்காந்துருக்கே இருக்காங்க. ஸோ அப்புறம் பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் இல்ல. வந்து டைமுக்கு சாப்பிடவும் முடியல. சாப்பாடும் பார்த்தீங்கன்னாக்க பிடிச்ச மாரி சாப்பிடுறது. ஹெவியான ஃபுட்டு அந்த மாரி நான்வெஜ் அந்த மாரிலாம் அதிகமா எடுத்துக்கிறது. இந்த மாரிலாம் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அங்க ஒரு ஹெவினஸ் ஆகி அந்த இடத்துல வந்து கம்ப்ரஷன் ஆகி பெயின் வர ஆரம்பிக்குது. ஆரம்ப காலத்திலே பெயின் வந்துச்சு அப்படின்னாக்க, மெயினா வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணி, ஒரு தன்வந்திர தைலம், இல்லைன்னா கற்பூராதி தைலம், இந்த மாரி ஆயில் அப்ளை பண்ணி நல்லா மூவ்மெண்ட் குடுத்துட்டு, நம்ம அரிசி கழுவுன தண்ணி இருக்கு இல்லைங்களா? அரிசி கழுவுன தண்ணில கொஞ்சம் சுக்குத்தூளு, கொஞ்சம் ஓமம் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் இறக்குறப்ப கொஞ்சம் கல்லுப்பு,
கொஞ்சம் எலுமிச்சை பழம்லாம் புழிஞ்சு விட்டுட்டு துணியில புழிஞ்சு அந்த இடத்துல ஒத்தனை கொடுக்கலாம். அப்போ ஒத்தனை கொடுத்துட்டே வந்தோன்னா என்னது லூப்ரிகேஷன் கிடைக்குது. அப்போ அந்த இடத்துல இருக்க ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகும், கம்ப்ரெஷன் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாத சம்மந்தப்பட்ட உணவுகளை குறைச்சிட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணி கொஞ்சம் வாக்கிங்லாம் பண்ணும்போது டயட்லாம் ஃபாலோ பண்ணும்போது ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறதெல்லாம் குறைஞ்சிரும். அதிகமாகும் போது மட்டும்தான் நம்ம மருத்துவமனையை நாடி செல்ல வேணும். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ அதே மாதிரி தான் மூட்டும் ஆரம்பத்தில் லைட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணும். எடுத்தோடனே சிவியராக ஸ்டார்ட் பண்ணாது. ஏன்னா வெயிட் இருக்கும் பாடியில், நம்ம சரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாத மாதிரி இருக்கும். அப்போ அந்த சைனவெல் ஃப்ளூயிடு அப்படிங்கிற பசத்தன்மை இருக்கும் இல்லையா மூட்டில், நிறைய பேத்துக்கு படக்குன்னு சவுண்டு வரும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த பசத்தன்மை குறைஞ்சி அந்த மூட்டில் வந்து தேய்மானம் அதிகமாகும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா லைட்டாக ஆரம்பமாயிருக்கு, இப்போ தான் எனக்கு ஒரு மாதிரி ஹெவினஸ் இருக்குது, லைட்டாக பெயின் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம வீட்லேயே கூட எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணலாம். நம்ம வந்து ஓமம் இருக்கு இல்லைங்களா, ஒரு ஒரு 50 கிராம் ஓமத்தை எடுத்துட்டு ஒரு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சுட்டு நல்ல ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்ட பிறகு இறக்கி வடிகட்டி எண்ணெய் சூடாக இருக்கும் போதே நம்ம பூஜைக்கு போடுற கற்பூரம், பூங்கற்பூரம் இருக்குது, அது ஒரு பில்லை எடுத்து அதில் போட்டுட்டோம்னா கற்பூராதி தைலம் இன்ஸ்டண்ட்டாக தயார் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி பண்ணி ஒரு பாட்டிலில் வச்சுக்கிட்டு அந்த எண்ணெய் நல்ல மசாஜ் காலுக்கு பின்னாடி மூட்டுக்கு பின்னாடி நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்றோம். நல்ல லூப்ரிகேஷன், நல்ல ஒரு 10 மினிட்ஸ் நல்ல மூமெண்ட் கொடுத்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா அரிசி கழுவுன தண்ணி அந்த ரெடி பண்ணது அந்த தண்ணியில் வச்சு நல்லா ஒத்தனை கொடுக்கலாம். இல்லைன்னா 2 கால்லையும் ஒரு பவுலில் வச்சுட்டு அந்த தண்ணியே எடுத்து ஊற்றிட்டு அப்படியே மூமெண்ட் மசாஜ் கொடுக்கும் போதும் அது நல்லா ரிலாக்ஸ் ஆகிடும். சரி வீக்கமாக இருக்குங்க அப்படின்னாக்க பிரண்டை இருக்குது பாருங்க, ஆமாம், அந்த பிரண்டையை சின்னதாக இளம் பிரண்டையை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டு அதோடு எடுத்து கருப்புளுந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டு அது ஒரு பவுடர், பிரண்டை ஒரு இது அதையும் கொஞ்சம் அரைச்சிக்கிட்டு அது 2 எடுத்துக்கிட்டு இந்த காவி மண்ணுன்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், காவிக்கல் மண்ணுன்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணி எலுமிச்சை சாறு, முட்டையோட வெள்ளைக்கரு, சைவப்ப இருக்கவங்க முட்டை போடணும்னு அவசியம் இல்லை, மற்றவங்க முட்டையோட வெள்ளைக்கரு போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா போட்டு பேஸ்ட் மாதிரி போட்டுக்கிட்டோம்னா போட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு காட்டனை மேலே அப்ளை பண்ணிட்டு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணால் அந்த வீக்கெல்லாம் நல்லா வற்றி அந்த முட்டுக்கு ஸ்ட்ரென்த்தனும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியும் பண்ணி லைட்டாக மசாஜும் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறதெல்லாம் குறைஞ்சிரும். அதிகமாக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம மருத்துவமனையை நாட வேண்டிய அவசியம் வரும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான உணவு முறைகள் இப்போ பிரண்டை கால்சியம் இருக்குது, பிரண்டை சட்னி, பிரண்டை துவையல் இதெல்லாம் நம்ம சாப்பிடலாம். அப்புறம் உளுந்துல கால்சியம் இருக்குது, உளுந்து சட்னி உளுந்தங்கஞ்சி குடிக்கலாம் கருப்பு உளுந்துல. ஸோ அதுக்கப்புறம் கொள்ளு அதுலேயும் கால்சியம் இருக்குது. அதே மாதிரி கொள்ளு சூப்பு, கொள்ளு குழம்பு, கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்லாம். அப்புறம் எள்ளு உருண்டை அதுலேயும் கால்சியம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கால்சியம் எதில் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக சாப்பிட்டு நிறைய வெஜிடபிள் நிறைய நார்ச்சத்து உணவுகள்லாம் நிறைய எடுத்துக்கிட்டு கழிவுகள் ஃபஸ்ட்டு மோஷன்லாம் நல்லா கிளியர் ஆகி நேரத்துக்கு தூங்கி நேரத்துக்கு பண்ணும்போது ப்ராப்ளம்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைஞ்சிரும். தினமும் யோகாவும் நம்ம கொஞ்சம் வாக்கிங்கும் பண்ணிகிட்டே வந்தாலே போதுமானது. இப்போது இந்த உடம்புல இருக்க கழிவுகளை வெளியேற்றுறதை பற்றி சொல்லியிருந்தீங்களா, அது வீட்லேயே வந்து ஏதாவது சிம்பிளான முறையில் வெளியேற்ற முடியுமா? நம்ம சாப்பிட்ற பொருளை வச்சோ இல்லை குடிக்கிறது அதுக்குன்னு ட்ரிங்க் ரெடி பண்ணி. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கழிவு வெளியேறணும் அப்படின்னா வாரம் ஒரு நாள் நம்ம பண்ணலாமே. நல்லா வந்து காலையில் எந்திரிச்சு எம்டி ஸ்டமக்கில் ஒரு 2 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 2 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை அதில் புழிஞ்சிட்டு நல்லா வந்து ஒரு கை உப்பு போட்டுடணும். போட்டுட்டு நல்லா வந்து அந்த தண்ணியை வந்து குடிக்கணும். நல்லா 2 லிட்டரும் குடிக்கணும். ஒரே மிட்டுக்காக குடிக்க முடியாது. அந்த டைமில் என்னெல்லாம் ஒரு 1/4 லிட்டர் குடிக்கிறது, நல்லா வாக்கிங் போகிறது, இல்லைனா எக்ஸசைஸ் பண்ணுறது. அப்புறம் இன்னொரு 1/4 லிட்டர் குடிக்கிறது, நல்லா வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது. இந்த மாதிரி அந்த 2 லிட்டர் தண்ணியும் குடிக்கும் போது என்ன ஆகுன்னா நல்லா பவுல் ஃபுல்லாக க்ளீன் ஆகும். ஒரு 4-5 டைம் என்ன ஆகுன்னா லூஸ் மோஷன் ஆகி ஃபுல்லாக க்ளீன் ஆகும். க்ளீன் ஆகிறதுக்கு அப்புறம் நாம் வந்து அன்றைக்கி வந்து எளிதில் ஜீரணமாகிற உணவு கஞ்சி, மோர் சாதம் இந்த மாதிரி சாப்பிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக வந்து வேறு எதுவும் தேவையில்லாத உணவுலாம் விட்டுட்டோம்னா அது மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் செய்யும் போதும் ஈஸியாக நமக்கு வந்து லெமனும் சால்ட்டு வாட்டர் அவ்வளோதான், வார்ம் வாட்டர். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ரிசல்ட் நல்லா கிடைக்கும், கழிவுகள் வெளியேறும். ஸோ இதை ஃபாலோ பண்ணலாம். இப்போது மூட்டு வலி பற்றி பேசியிருந்தீங்க இல்லையா, டிப்ஸ்லாம் கொடுத்தீங்க. இன்னைக்கு மூட்டு வலி நிறைய பேருக்கு இருக்குது, யங் ஏஜில் இருக்கவங்களுக்கே அதிகமாக வருது. ஸோ நீங்கள் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கீங்க? நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா மூட்டு வலிக்கு ஜானுவஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட். ஜானுவஸ்தி அப்படின்னா ஜானுன்னா மூட்டுன்னு அர்த்தம் சான்ஸ்கிரிட்டில், வஸ்தினா தேக்கம்னு அர்த்தம். அப்போ மூலிகை உளுந்து, பிரண்டை இந்த மாதிரி மூலிகை எல்லாம் போட்டு அதில் பாத்தி கட்டி அந்த மாவு நல்லா பிணைஞ்சு பாத்தி கட்டி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் முட்டியை சுற்றி ஒரு பாத்தி கட்டி அதுக்கப்புறம் அதில் மூலிகை எண்ணெய்களை ஊற்றி சூடு பண்ணி ஒரு பஞ்சில் நினச்சி அப்படியே விடுவாங்க. விடும்போது பார்த்திங்கன்னா அந்த ஹேர் ப்ரோசஸ்லாம்
ஓப்பன் ஆகி அந்த வேர்வை துவாரங்கள்லாம் ஓப்பன் ஆகி அந்த எண்ணெய் போய் லூப்ரிகேஷன் கொடுக்கும். இந்த மாதிரி ரெகுலராக ஒரு 21 டேஸ் பண்ணுவோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீக்கமான மூட்டுக்கு பேண்டேஜ் போடுவோம். அதுக்கப்புறம் ஃபுல் பாடி மசாஜும் கொடுப்போம். ஸோ ஏன்னா மூட்டு வலி வந்தால் மூட்டில் மட்டும் வலி இருக்காது, இடுப்பு வரைக்குமே போகும். அப்போ இடுப்பும் சேர்த்து வலிக்கும். அப்போ அதெல்லாம் சைடில் மூட்டுக்கு பின்னாடி இந்த சைடில் எல்லா சைட்லையுமே வலி வரும், கால் கீழெல்லாம் வலி வரும். ஸோ அதுக்கெல்லாம் ஃபுல் பாடி மசாஜும் கொடுப்போம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் ஸ்டீம் பாத் கொடுப்போம். அதுக்கப்புறம் பிசியோ கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் மூட்டுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்போம். அப்புறம் மூட்டுக்கு வர்மா பாயிண்ட் கொடுப்போம். அப்புறம் டயட் கொடுப்போம். இதெல்லாம் ரெகுலராக பண்ண 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 அவங்களுக்கு அந்த டைட்டாக இருக்கிற மூட்டெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகி நல்லா சர்க்குலேஷன் கிடச்சி அவங்க 21 டேஸ்லேயே ஓரளவுக்கு எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்படி ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லி அனுப்புவோம். இப்போ இந்த வர்மா ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது இந்த ப்ரெஸ் பண்ணுறது, இப்போ மூட்டு வலினா இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு பெயின் கம்மியாகும், தலைவலிக்கு இங்கே கையில் இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணால் பெயின் கம்மியாகும் இருக்கு இல்லையா. இப்போ அதை பற்றி சொல்லுங்கள். மூட்டு வலிக்கு வரும்போது நம்ம எந்த இடத்துல அந்த பாயிண்ட்ல மூட்டுலேயே ப்ரெஷ் பண்ணலாம். அந்த மூட்டுலேயே 2 மூட்டுக்கு நடுவில் 2 அந்த சைடில் இருக்கும். அந்த இடத்துல அப்படியே வச்சு நல்லா மூமெண்ட் கொடுக்கணும். மூட்டுலேயே கொடுக்கணும். அந்த சைடில் கொடுக்கணும். மூட்டுக்கு பின்னாடி இப்போ இந்த மூட்டு இருக்குன்னா இந்த 2 பக்கமும் ஒரு இது மாதிரி இருக்கும். இந்த சைட்லேயே மூமெண்ட் கொடுக்கணும். ஸோ அப்போ அந்த மூட்டில் நல்ல மூமெண்ட் கொடுத்து அப்படியே மூமெண்ட் கொடுத்து மசாஜ் கொடுத்து மூட்டை ரொட்டேஷனாக வந்து அந்த வர்மம் மூலியமா மசாஜ் கொடுத்து அந்த கீழெல்லாம் நல்லா மசாஜ் கொடுக்கும்போது அந்த இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாயிருக்கும். ஸோ மூட்டில் இந்த சைடில் 2 பக்கத்துலேயும் கொடுக்கும்போது அந்த வர்மா பாயிண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். தலைவலிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த இடத்துல இந்த புருவத்திலேருந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்க நட்சத்திர காலம்னு சொல்லியிருக்கு. நமக்கே தலைவலி வந்தால் நம்மள அறியாமல் கை இங்கே போயிடும். ஸோ இந்த நட்சத்திர காலத்தை அப்படியே மூவ்மெண்ட் கொடுத்து கண்ணை மூடி நல்லா வச்சு ஒரு 21 டைம்ஸ் நல்லா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் கொடுக்கும்போது ரிசல்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த புருவத்தில் சைனஸ்னால வரக்கூடிய புருவ ஒலியெல்லாம் வரும் இல்லையா, அப்போ இந்த இடத்துலையும் நல்லா அப்படி மூவ்மெண்ட் கொடுக்கும் போதும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த காதுலேருந்து 3 விரல் மேலே இருக்கிற இடத்துல சுண்ணாம்பு காலன்னு ஒரு பகுதி இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஹெட்டேக்கு ரொம்ப அற்புதமான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. அந்த பகுதியை நல்லா வந்து நல்லா அழுத்தி கொடுத்து ப்ரெஷ் பண்ணி விட்டு மேல் நோக்கி லிப் பண்ணும். நல்லா அப்படி மூவ்மெண்ட் கொடுத்துட்டு மேல் நோக்கி பண்ணும்போது நமக்கே கிருன்னு அப்படியே பெயின் வந்து குறையிறத பார்க்க முடியும். இது லிமிட்டாக ரொம்ப நமக்கு ஒன்று பிடிச்சிருச்சுன்னா அதிகமாக செஞ்சிடக்கூடாது. தேவையானபடி பாடிக்கு லிமிட்டாக செய்யும் போது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அப்போ அந்த தலைவலி எதில் வருது அப்படின்றதையும் யோசிக்கணும். ஹீட்னால வருதா, டென்ஷன்னால வருதா, சைனஸ்னால வருதா, ஐ ப்ராப்ளத்தினால வருதா, மோஷன் கிளியராக வருதா, அந்த காரணத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எதையும் சேர்ந்து ஃபாலோ பண்ணும்போது ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.